பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அதில் முக்கியத்துவமான விவசாயிகளை முன்னிறுத்தி விவசாயிகள் இடுபொருட்களுக்கு அதிக தொகை மானியம் வழங்க பட்ஜெட் தயாரித்தால் ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் உரம் டிஏபி யூரியா எல்லாமே கடுமையாக விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அது உரிய மானியம் வழங்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இப்போ எல்லாம் மின்சாரம் பயன்படுத்துறாங்க, எல்லாம் மின்னணு ஆகி போச்சு. அதில் எவ்வளோ மின்சாரத்துக்கு எடுக்கிறான்றது விவசாயிகளுக்கு தமிழ்நாடு பாரம்பரிய மக்களுக்கு தெரியறதில்லை. அது முற்றிலும் மின்சாரத்தை குறைக்க வேண்டும். விவசாயிகள் எல்லாமே இயந்திரமயக்கப்பட்ட டிராக்டர் மற்றும் அனைத்து இடுபொருளுக்கும் இயந்திரம் தான் பயன்படுத்துறாங்க. அதனால அவருடைய பெட்ரோல் டீசல் விலையை முற்றிலும் குறைத்து அதுக்கான மானியத்தை வழங்க வேண்டும். கொங்கு மண்டலத்துக்கு உரிய மானியத்தையும் தொழில்நுட்பத்தையான அனைத்து சலுகைகளையும் முன்கொண்டு வர